hydraulic lift, hydraulic press and hydraulic brakes. hydraulic lift நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். hydraulic press and hydraulic brakes also என்னது ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் தி சேம் பிரின்சிபல். hydraulic லிஃப்ட்டுக்கு என்ன பிரின்சிபல் இருக்கோ அதே தான் உங்களுக்கு hydraulic press and hydraulic brakes. இது மூணு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடு வந்து A1 கிராஸ் செக்ஷனில் ஒரு பிஸ்டன் இருக்குது. F1 is force acting on the cross section area A1, so that F1 equal to PA1 because pressure is same. இந்த அதோட யூனிஃபார்மாக உங்களுக்கு என்ன ஆகுனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஓவர் தி லோடு, ரைட் சைடு உள்ள லோடு. அதே மாதிரி இங்கே S1 டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை தி பிஸ்டன் லெஃப்ட் சைடு செக்ஷன்னா S2ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை தி அந்த லோட் செக்ஷன். So F1 equal to PA1, F2 equal to PA2, so A2 is greater than A1 and F2 is greater than F1. சரி, இப்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் டன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறது நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் அப்படிங்கிறது தெரியும். இது அப்பார்ட் ஃப்ரம் தி டெக்ஸ்ட் புக்கு அடிஷ்னலாக நம்ம டெக்ஸ்ட் புக் கொடுக்குறோம். ஸோ W1 ஈக்குவல் W2 போது வேர் W1 ஈக்குவல் டு F1 S1, W2 ஈக்குவல் டு F2 S2. தட் இஸ் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க, இப்போ தெரியாது நமக்கு ஒர்க் டன் இதில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன்னா ஃபோர்ஸு ப்ரெஷரு ஏரியா கிராஸ் செக்ஷன் தான் இதில் நம்ம டெக்ஸ்ட் புக்கை வரைக்கும் கொடுத்துருப்போம். ஒர்க் டன்னும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னது நம்ம இங்கே அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே F1ங்கிறது எஃபோர்ட்டு, F2ங்கிறது லோட். that is F1 equal to PA1 is effort, F2 is equal to PA2 is load. அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா அதில் பை டெஃபினேஷன் நமக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்னது உங்களுக்கு F2 by F1. ஸோ F2 by F1 equal to F2ங்கிறது PA2, F1ங்கிறது PA1. ஸோ P ப்ரெஷர்ஸ் யூனிஃபார்ம் இதெல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகிரும். ஸோ A2 by A1 தான் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் லார்ஜ் பிஸ்டன் அதான் A2 டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்மால் பிஸ்டன். லெஃப்ட் சைடு பாருங்கள், பிஸ்டனோட ஏரியா கிராஸ் செக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், லோடு இருக்கிற ஏரியா கிராஸ் செக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அது பேஸ் தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ் நதிங் பட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் லார்ஜ் பிஸ்டன் டிவைட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்மால் பிஸ்டன், தட் இஸ் ஈக்குவல் டு A2 by A1. இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு பாருங்கள், இதுதான் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு. இது இப்படி தான் இருக்கும் ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு பாருங்கள், அந்த P1, V1, C1 இதெல்லாம் காட்டியிருக்கோம். ஓகேவா? C1ங்கிறது சிலிண்டர் 1 இங்கே. அது மாதிரி C2, P2, V2, T1 லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குது பாருங்கள். அங்கே வந்து என்னது உங்களுக்கு சிலிண்டர் C2ங்கிறது சிலிண்டர் 2. அதில் எக்ஸிட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து P2. ஃபஸ்ட்டில் வந்து ப்ரெஷர் வந்து P1, வால்யூம் வந்து V1 அண்ட் T1, T2 ஆல்சோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கீழே வந்து வாட்டர் ரிசர்வாயர் இருக்குது. அந்த லீவரை நீங்கள் ப்ரெஷர் பண்ணும்போது அந்த உங்களுக்கு அந்த த்ரூ தி டியூப் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கனெக்டிங் டியூப், அந்த T1 மேலே இருக்கிறது, T2ங்கிறது கீழே இருக்கிறது. அது வழியாக உங்களுக்கு வந்து என்ன ப்ரெஷர் வந்துன்னா இங்கே கொடுக்கக்கூடிய அந்த லீவரில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ப்ரெஷர் அங்கே வந்து என்னது உங்களுக்கு த்ரூ தி மூமெண்ட் ஆஃப் தி ஃப்ளூயிட் விச் இஸ் கெப்ட் இன் தி சிலிண்டர் 1, அது மூவ் ஆகி உங்களுக்கு வந்து வாட்டர் ரிசர்வாயர்லேருந்து உங்களுக்கு பார்க்கும்பொழுது வந்து இப்போ வாட்டரிங்கும் போது வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே சப்போஸ் இது லிக்விட் எடுத்தோம் அப்படின்னா லிக்விடை நம்ம வந்து மூவ்மெண்ட் நம்ம அதை பார்க்கலாம் அதில். ஸோ தட் என்னென்னா இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார் ஆகுது ப்ரெஷர் வந்து அங்கே வந்து இந்த சிஸ்டத்தில் உள்ள செகண்ட் செக்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபார் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் திங். இது வந்து உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்னாலும் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். வேறு கன்செஷன் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ
ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தி சேம் பிரின்சிபல். ஹைட்ராலிக் லிஃப்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் லிஃப்ட் பார்த்துட்டோம். இது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு அண்ட் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் நம்ம அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இங்கே வீல் சிலிண்டர் இருக்குது, டியூப் டீ, அதே மாதிரி பிரேக் ஆயில் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர் சிலிண்டரில் தான் உங்களுக்கு அந்த பிரேக் ஆயில் இருக்கும். பிரேக் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு இங்கே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உங்கள் அந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் சிஸ்டம். அதே மாதிரி பிரேக் பெடல் வந்து கனெக்டட் டு தி லிவர் சிஸ்டம். அங்கே பிஸ்டன் பிங்கிற பிஸ்டன் இருக்கும். ஸோ பெடலில் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா அது வெவ்வேறு செக்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்கள். அந்த ஸ்ப்ரிங்க்கு வந்து என்னென்னா உங்களுக்கு மூமெண்ட்டு இருக்கும் பொழுது அந்த பிரேக் வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் பிரேக்ஸ், அதில் உள்ள ஃப்ளூயிட் மூமெண்ட் தான் உங்களுக்கு வந்து இதுக்கும் காரணம். திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் ஆன் தி பேஸ்ட் ஆன் தி சேம் பிரின்சிபல் as it of என்னது ஹைட்ராலிக் லிஃப்ட் as well as என்னது உங்களுக்கு ஹைட்ராலிக்கு ப்ரெஸ்ஸு, ஹைட்ராலிக் லிஃப்ட் எல்லாமே ஆல் தி 3 பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல், சேம் பிரின்சிபல். என்ன பிரின்சிபல் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லிக்விடில் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து யூனிஃபார்மாக த்ரூ அவுட் தி லிக்விட் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பிரின்சிபல். பாருங்கள், பெடலில் நேரமாக இருக்க பார்த்தீங்களா, அங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய ப்ரெஷர்னால அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் வந்து யூனிஃபார்மாக உங்களுக்கு வந்து என்னது த்ரூ தி டியூப்பில் வந்து உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு பிரேக்ஸில் அப்ளை ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.